Hi friends, welcome to Cricket 360. நிறைய யூசர்ஸ்க்கு ஒரு டவுட்டு, ட்ரீம்11 மாதிரியான ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதில் விளையாண்டா நமக்கு ஜெயிலில் அமுச்சிடுவாங்களா, 1 crore ஃபைனு 3 years ஜெயிலுன்னெலாம் சொல்லி நியூஸ் வருது. ஸோ இதனால் நமக்கு ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய யூசர்ஸ்க்கு டவுட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த புது ஆன்லைன் கேம் பில் 2025க்கு அப்புறம் வந்து எல்லா விதமான ஆன்லைன் கேஷ் கான்டெஸ்ட் கேம்ஸும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுங்கிறது தெரில. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பிரசிடென்ட்டோடைய வந்து சைனுக்கு அப்புறம் தான் வந்து இது லாவாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் கூட ஃபுல் எஃபெக்ட்டுக்கு வரலாம், இல்லை அதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த கேமிங் ஆப்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி சில ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஷ் கான்டெஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சர்வீஸும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரீம்11 ரம்மிக்கெல்லாம் வந்து இதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து எப்போ இருக்குங்கிறதுக்கு வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த வீக்கெண்டோட கூட அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இன்னும் வந்து கான்டெஸ்ட்லாம் ரன்னிங்கில் இருக்கே, இப்போ விளையாண்டா என்ன ஜெயிலில் வந்து போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய யூசர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஃபுல் எஃபெக்டில் வந்து அந்த லா இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பிரசிடென்ட்டோட சைனுக்கு அப்புறம் தான் லா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அந்த லா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தரை பனிஷ் பண்ண முடியும். அதுலேயும் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூசர்ஸை வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க லா கொண்டு வரல. அதாவது வந்து நம்மளை மாதிரி விளையாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க எந்த பனிஷபிள் அஃபென்ஸும் வந்து இந்த லாவில் கொண்டு வரல. நம்ம விளையாண்டாலும் வந்து நம்மளை ஜெயிலில் போட முடியாத அளவுக்கு தான் இந்த லாவை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் ரன் பண்ணுறாங்கல்ல அந்த ஓனர்ஸ்க்கும் அந்த ஆப்புக்கு ஃபண்ட் பண்ணுறவங்களுக்கும் பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்தால் அந்த பேங்க் மேலே கூட வந்து நடவடிக்கை எடுக்கலாங்கிற மாதிரி தான் வந்து இந்த லாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் வந்து இந்த லானால் கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஆப் வந்து கேஷ் கான்டெஸ்ட்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்க வரைக்கும் விளையாடலாமா, சேஃபான்னு கேட்டிங்கன்னா எஸ். அந்த லா வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஆப்பை வந்து கேஷ் கான்டெஸ்ட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் வந்து தண்டனை வந்து கடுமையாக எடுக்கிற மாதிரி வந்து இந்த லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ட்ரீம்11 யூசர்ஸ்க்கு இருக்கிற ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜெயிலில் அரெஸ்ட் ஆகி போகிறதுக்கெல்லாம் வந்து சான்சஸ் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாகவே பேன் ஆனதுனால வித்ரா அமௌண்ட் வந்து உடனே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா க்ரோர்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வேலெட்டில் வந்து நிறைய அமௌண்ட் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் சின்ன சின்ன கான்டெஸ்ட்டு இல்லை வந்து கான்டெஸ்ட்டில் வந்து போடுறதுக்கான அமௌண்ட்டை மட்டுமே உங்கள் வேலெட்டில் வச்சுக்கிறது வந்து நல்லது. பெரிய அமௌண்ட்டை உங்கள் வேலெட்டில் வச்சுக்காதீங்க, அது ரிஸ்க்கு தான். இந்த ரிஸ்க்கு கூட ஏன் இருக்குன்னு சொல்கிறேன்னா, போன தடவை தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ட்ரீம்11 வந்து தடை செய்யப்பட்டுச்சு. ஆல் ஓவர் இந்தியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வித்ரா பண்ண முடிஞ்சுது. ஆல்சோ அவங்க ஹெல்ப் சென்டர்ஸ்லாம் வந்து ஃபுல் டைம் ரன்னிங்கில் இருந்தது. பட் இப்போ வந்து ட்ரீம்11 பேன் ஆனதுக்கப்புறம் நிறைய ட்ரீம்11 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஜாப் போக போகுது. ஸோ ஹெல்ப் சென்டரில் ஹெல்ப் கிடைக்குமாங்கிறது நமக்கு தெரியல. அந்த வித்ரா அமௌண்ட் நம்ம எடுத்தாலும் எவ்வளோ நாளில் நம்ம பேங்க்குக்கு வரும்னு தெரில, இல்லை அதை வித்ரா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பயமே இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் அன்சர்டைன் தான். ஸோ உங்கள் வேலெட்டில் வந்து பெரிய அமௌண்ட் வச்சுக்காதீங்க, சின்ன அமௌண்ட் மட்டும் வச்சு விளையாடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் விளையாடுங்க. இல்லை நான் இனிமேல் விளையாடவே போகல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மொத்தமாக இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் வித்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் உங்கள் பயத்துக்கான வந்து எக்ஸ்ப்ளனேஷனை நான் வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஆல்சோ இந்த ட்ரீம்11 பேனை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.